அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆயுத பூஜை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சித்திரை மாதம் வளர்பிறை பிரதமி முதல் நவமி வரை உள்ள தினங்களை கொண்டது வசந்த நவராத்திரி எனப்படுகிறது. இது சத்ருது எனப்படும். அடுத்ததாக புரட்டாசி மாதம் வளர்பிறை பிரதமி திதி முதல், அதாவது பிரதமி திதி முதல் நவமி வரை உள்ள தினங்கள் இதுவே நவராத்திரி நாட்களாகும். இது சாரதரா நவராத்திரி என கூறப்படுகிறது. இதுவே விமர்சையாக கொண்டாடப்படும் ஆயுத பூஜை சிறப்பாகும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்பதே முறையே பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதியை குறிக்கிறது. ஆதலால் நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் துர்க்கை அம்மனையும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவியும், இறுதியாக 3 நாட்கள் சரஸ்வதி ஆகிய 3 தேவியையும் பூஜித்து வழிபட வேண்டும். வீரத்திற்கு துர்க்கை அம்மனையும், செல்வத்திற்கு லக்ஷ்மியையும், கல்விக்கு சரஸ்வதி தேவியும் அதிபர்களாக விளங்குகிறார்கள். இந்த விரதம் 9 தினங்கள் கடைபிடிக்கப்படுவதால் நவராத்திரி என்றும், சில இடங்களில் 10 நாட்கள் கொண்டாடப்படுவதால் தசராத்திரி என்றும், தசரா என்றும் அழைக்கப்படுகிறது. நவராத்திரி தவிர தேவி பூஜை, வாணி விழா பூஜை, ஆயுத பூஜை, மகாநவமி நோன்பு என்று போல பற்பெயர்களில் இந்த பெயர், அதாவது இந்த ஆயுத பூஜை நாள் இந்த சிறப்பு பண்டிகை அழைக்கப்படுகிறது. நவராத்திரியின் இறுதி நாளன்று, அதாவது ஆயுத பூஜை என்று புத்தகங்கள், பென்சில், பேனாக்கள், வீணை முதலிய இசைக்கருவிகளுக்கு பூஜையில் வைத்து சரஸ்வதி தேவியை வழிபடுவார்கள். மறுநாள் தசமி என்று காலையில் இவற்றை எடுத்து படித்தும் எழுதியும் இசைக்கருவிகளை மீட்டும் வேலையை தொடங்குவார்கள். விஜயதசமி என்று பிள்ளைகளுக்கு ஏடு எழுதுதல் அல்லது வித்யாரம்பம் செய்து வைக்கப்படுகிறது. முக்கியமாக திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சரஸ்வதி கோவிலில் நெல்மணி பிள்ளைகளை எனும் அட்சர எழுத்தை எழுத வைக்கும் நிகழ்ச்சி ஒன்று சடங்காகவே நிறைவேற்றப்பட வருகிறது. 10ஆம் நாள் தசமி என்று கும்பத்தை எடுத்து அதனுள் உள்ள நீரை ஒரு புனித குடத்தில் சேர்ப்பார்கள். இதனை கும்ப சரிவு என அழைப்பார்கள். நவ தானியங்கள் விதைக்கப்பட்டு அதன் மேல் கும்பத்தை வைப்பது வழக்கம். நவராத்திரி உருவார வரலாறு என்றால், ஒரு காலத்தில் மகிஷன் என்ற அசுரன் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தான். இது குறித்து அவர்கள் மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர். மகிஷனின் அட்டகாசத்தை முடிவுக்கு கொண்டு வர பாரம்போல் விஷ்ணு பெருமான், பாரம்போல் சிவபெருமான், பிரம்மா ஆகியோர் முடிவு செய்தனர். மும்மூர்த்திகளின் முகங்களில் இருந்து வெளிப்பட்ட ஒளி நெருப்பை போல வெளிவந்தது. அது ஒரு பெண் வடிவம் ஆயிற்று. அந்த பெண் துர்காதேவி என அழைக்கப்பட்டார்கள். 9 நாள் விரதம் இருந்து ஆயுத பூஜை செய்து 10ஆம் நாள் வலையில் அணிந்த கையில் வாள் பிடித்து போய் மகிஷாசுர மர்தினியாக அழித்து வந்தார்கள் இந்த தேவியானவர்கள். அன்றிலிருந்து அந்த ஆயுதத்திற்கு பூஜை போடுவதே இந்த ஆயுத பூஜையாகும். ஒருமுறை கிருஷ்ண பரமாத்மா நவராத்திரியின் முதல் நாள் கைடவன் என்னும் மது எனும் 2 அரக்கர்களை கொண்டார். அநீதி அழித்து நீதியை நிலைநாட்டியதை குறிக்கும் வகையில் நவராத்திரி நோன்பும் அதன் நினைவாக கொழுபொம்மைகள் வைக்கப்படுவதும் இது நடைபெற்று வருகிறது. தர்மம் வெல்லும், அதர்மம் தோற்கும் என்பதை உணர்த்துவதே இந்த ஆயுத பூஜையின் தத்துவம். தேவி விரதம் இருந்து தினங்களை நவராத்திரி என்கிறார்கள். அசுரனை ஜெயித்த தினம் விஜயதசமி என்கிறார்கள். 5 ஆயுதத்திற்கு பூஜை போடுவதே ஆயுத பூஜை என்கிறார்கள். துர்க்கை பூஜை 9 நாட்களும் செய்து 10ஆவது தினம் ஊர்வலமாக எடுத்து சென்று கடலிலோ நதியிலோ கரைத்து விடுவார்கள். தமிழ்நாட்டில் நவராத்திரி என்று குழுபொம்மை வைத்து 10 தினம் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. 9ஆம் நாட்கள் பூஜை செய்ய முடியாதவர்கள் கடைசி 3 நாட்கள் சப்தமி, அஷ்டமி, நவமி நாட்களில் பூஜை செய்து வழிபடுகிறார்கள். முக்கியமாக இந்த நாட்கள், அதாவது ஆயுத பூஜை நாட்களில் அனைத்து விதமான பொருட்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் பூஜை செய்ய வேண்டும். பெண்கள் விரதம் இருந்து காலையிலும் மாலையிலும் நீராடி இந்த ஆயுத பூஜை என்று குறிப்பாக பூஜை செய்ய வேண்டும். கன்னி பெண்களை இந்த காலத்தில் தேவியின் 9 அம்சமாக பாவித்து ஆதரிப்பது விசேஷம். அவர்களுக்கு அவர் சக்திக்கு ஏற்றபடி ரவிக்கை துணி, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு வைத்து கொடுக்க வேண்டும். நவராத்திரியின் முதல் 3 தினங்கள் துர்க்கை, அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மி, கடைசி 3 நாட்களில் சரஸ்வதி தேவியை பூஜிப்பது மாபெரும் சிறப்பம்சமாகும். இதுவே இந்த சரஸ்வதி தேவியின் முக்கியத்துவம். முக்கியமாக இந்த சரஸ்வதி அஷ்டோத்திரத்தை படித்து பூஜை செய்ய வேண்டும். அன்று முக்கியமாக மறுநாள் புனர் பூஜை செய்த பொன் பூஜையில்
இருந்த புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டும். நவராத்திரி தினங்களில் ஊசி நூல் கொய் கொடுத்தல், தைத்தல், வீட்டை ஒட்டடையடித்தல், இறைவனை இவைகள் எல்லாம் செய்யக்கூடாது. அன்று விசேஷமான சுசியன், வடை பாயாசம் போன்றவற்றை செய்ய வேண்டும். சமையல் பருப்பு, மோர், பச்சடி, கறி வகைகள் காய்கறி வகைகள் முக்கியமாக இதனை அனைத்தையும் செய்யலாம். அன்று மாலை சுண்டல் நைவேத்தியம் செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும். சுமங்கலிக்கு வெற்றிலை பாக்குடன் சீப்பு கண்ணாடி குங்குமச்சிமல் கொடுத்தால் விசேஷமாகும். ஆயுத பூஜையின் மறுநாள் விஜயதசமி புனர்பூஜம் செய்து பூஜையில் வைத்துள்ள புத்தகத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். முக்கியமாக ஆயுத பூஜையை முழு மனதில் ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக வழிபட வேண்டும். மகிஷாசுர மர்தினியாக இந்த நாட்களில்தான் தேவி மாபெரும் ரூபம் எடுத்து மகிஷாசுரனை வெற்றி கொண்டார்கள். அந்த ஆயுதத்திற்கு அந்த ஆயுதத்திற்கு பூஜை போடும் நாள்தான் இந்த ஆயுத பூஜை நாளாகவே கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக இந்த ஆயுத பூஜை நாளில் சரஸ்வதியை வழிபாடு செய்வதால் அந்த நாளை சரஸ்வதி பூஜை என்றும் ஆயுத பூஜை என்ற பெயரும் கொண்டாடப்படுகிறோம். கல்விக்கு அதிபதியாக விளங்குபவர் சரஸ்வதி. அவரை தினமும் வழிபாடு செய்தாலும் அவருக்கான சிறப்பு நாளாக சரஸ்வதி பூஜை இருக்கிறது. இந்த தினத்தில் கலைகள் தேர்ச்சி பெறவும், ஞானம் வேண்டியும், நினைவாற்றல் வலுப்பெறவும், படிப்பில் நல்ல நிலை ஏற்றவும் அனைத்து தரப்பினரும் வழிபாடு செய்வர். ஒரு மனிதனுக்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவமோ அதே போல அவர் செய்யும் தொழிலும் முக்கியத்துவம் பெற்றது. செய்யும் தொழிலே தெய்வம் என்பது பழமொழி. எனவே நாம் செய்யும் தொழிலையும் அதற்கான கருவிகளையும் இறைவனின் முன்பாக வைத்து வழிபாடு முறையும் இந்த தினத்தில் ஆயுத பூஜை பின்பற்றப்படுகிறது. எனவே இந்த தினம் ஆயுத பூஜை என்ற பெயரிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இது உருவான வரலாறு என்றால் மகாபாரத காவியத்தில் ஆயுத பூஜையின் முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது. கௌரவர்களுடனான சூதாட்டத்தில் தோல்வியை தழுவிய பாண்டவர்கள் தங்களுடைய நாடு உடைமைகளை இழந்து வனவாசம் செல்ல நேர்ந்தது. கடைசி ஒரு விடம் அஞ்ஞாத வாசம் மேற்கொள்ள வேண்டியது. யாரும் அறிந்து கொள்ளாதபடி எவர் கண்ணிலும் படாமல் வாழ வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் வனவாசத்தை மேற்கொள்ளும் நிலை ஏற்பட்டுவிடும். எனவே பாண்டவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆயுதங்களை ஒரு மறைவான இடத்தில் வைத்துவிட்டு மற்றும் வேறுபட்ட தூரத்தில் வேறு இடத்தில் தங்கியிருக்க நேர்ந்தனர். அதன்படி அவர்கள் அனைவரும் ஒரு வன்னி மரத்தின் அடியில் அந்த வன்னி மர பொந்தில் தங்களுடைய ஆயுதங்களை பதுக்கிவிட்டு ஆளுக்கு ஒரு திசை சென்றனர். ஓராண்டு அஞ்ஞாத வாசம் முடிந்த பிறகு மீண்டும் அவர்கள் வண்டி மரத்தின் கீழ் வந்து சூடினர். அவர்கள் ஆயுதங்களை அங்கேயே பாதுகாப்பாக இருந்தது. பாண்டவர்கள் அனைவரும் 9 நாட்கள் விரதத்தை மேற்கொண்டு ஆயுதங்களுக்கு பூஜை செய்து அதன் பிறகு அதனை எடுத்து பயன்படுத்தி தொடங்கினர். அன்றைய தினமே ஆயுத பூஜை என்றும் அஸ்திர பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.